மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். இன்னைக்கு பள்ளி மாணவர்களிடையே அதிகமாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு போதையாக நான் பார்ப்பது கூல் லிப்ஸ்னு ஒரு விஷயம். அப்படியே ஒரு மாதிரி மிதக்கிற மாதிரி இருக்கும், ஜாலியாக இருக்கும். அவனுக்கு அது அவ்வளோதான், அதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியுது. சொல்லும்போது முகத்தில் ஆனால் ஒரு பெரிய மலர்ச்சி இருக்குது. பள்ளிகளில் இந்த டீனேஜ் பிள்ளைங்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கையில் கர்ச்சீப்பை அடிக்கடி வாயில் வச்சுக்கிட்டு இருக்கிறானோ அந்த மாணவர்களை நாம் கொஞ்சம் கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வந்துடும். இப்போ எந்த ஒரு மாணவன் அடிக்கடி ரெஸ்ட் ரூமுக்கு போகணும்னு கேட்குறானோ வகுப்பில், அவனையும் நாம் கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வரோம். நிறைய க்ரைம்ஸு இந்த வயசுலேருந்து வருதுன்னு சொன்னீங்களா, அது எல்லாத்துக்கும் ஆரம்பம் எங்கே இருந்துன்னா இங்கே இருந்தது. அந்த மைண்ட் செட்டுக்கு என்ன காரணம்? அதாவது எல்லாத்தையும் அனுபவிச்சு ஆகணும் அப்படின்ற உந்துதல் உங்களுக்குள்ள இருக்கா? அந்த வயசு அப்படிப்பட்ட வயசு, எதையுமே செஞ்சு உணரக்கூடிய ஒரு வயசு. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரேஷன்ல இந்த மாதிரி அந்த அளவுக்கு தப்புல நமக்கு வெளியில தெரியுது இல்லையோ? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். டீனேஜ் இளைஞர்கள் சந்திக்கக்கூடிய மனரீதியான பிரச்சனைகள் குறித்தும் மனரீதியான சவால்கள் குறித்தும் அதற்குண்டான தீர்வுகள் குறித்தும் நம்முடைய தொடர்ந்து பேசிட்டு வரார் டீனேஜ் கவுன்சிலர் திரு குமார் அவர்கள். இன்னைக்கும் ஒரு கவுன்சிலிங் பற்றி தான் பேச இணைஞ்சிருக்கார். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம். அந்த டீனேஜ் பற்றி பேசும்போது சார், அதாவது 12 வயசில் ஆரம்பித்து ஒரு 18 வயசு வரைக்கும் சொல்லலாம்ல சார், அந்த ஏஜ் கேட்டது டீனேஜ்னு சொல்லுவோம், 19 வரைக்கும். இப்போ அதிகமாக தப்பு நடக்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது ஸ்கூல்லேருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா காலேஜ் போகும்போது சில பேர் சில தப்புகள் பண்ணுவாங்க. அது குறிப்பாக அந்த போதை பழக்கங்கள்லாம் நிறையா அங்கே தான் உருவாகும், அங்கே தான் கற்றுக்குவாங்க அவங்க. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சில மாணவர்கள் டீனேஜ் ஆரம்பத்திலேயே அந்த பழக்கத்துக்குள்ளே வந்துடுறாங்க. அதாவது டீனேஜ் ஆகிட்டோம் அப்படின்ற ஒரு அறிகுறியே அந்த பழக்கமாக வந்துருச்சான்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அந்த மாதிரி சில டீனேஜ் பசங்கள்லாம் இப்போ ஆரம்பத்திலேயே 10th படிக்கும்போதோ 8th படிக்கும்போதோ சில போதை பழக்கங்களுக்கெல்லாம் உள்ளாயிடுறாங்க. அது நம்ம செல்ஃபோன் அடிக்ஷனில் ஆரம்பித்து இந்த பக்கம் வரைக்கும் பெருசாக ஆயிடுச்சு. இப்போ அதற்குண்டான நடவடிக்கைகள் ஒரு பக்கம் அரசாங்கம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய இது இருந்தாலும் நீங்கள் இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது இந்த மாதிரி கவுன்சிலிங்லாம் கொடுத்துருக்கீங்களா சார்? நிறையா கொடுத்துருக்கு. நிறையா வருது அந்த மாதிரி கவுன்சிலிங்? நிறையாவே வர்றாங்க. அது வரும்போது இந்த பழக்கத்துக்காகன்னு இருக்காது. நாம் அவங்கள்ட்ட பேசும்போது உள்ள புகுந்து பார்க்கும் பொழுது தான் அவங்கள்ட்ட இந்த பழக்கம் இருக்குது, போதை பழக்கம் இருக்குதுன்றதே வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். என்கிட்ட ஒரு விஷயத்தை ஒரு பையனுடைய இதே கூட ஷேர் பண்ணுறேனே, அவங்க ஆனால் சொல்லியே கூப்பிட்டு வந்தாங்க. இந்த பழக்கம் இருக்குன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு கூப்பிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. 6 மாதத்துக்கு இப்போ அந்த பையன் அவனுடைய ஹையர் செகண்டரியில் இருக்கிறான். சரிங்களா? அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதம் ஆகுதுன்னு கூப்பிட்டு வர்றாங்க. இது எப்போ வந்துச்சுன்னு தெரில, எப்படி வந்துச்சுன்னு தெரில சார், எப்படி வந்துச்சுன்னு தெரில சார், எப்போ வந்துச்சுன்னு தெரில, இந்த பழக்கம் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வர்றாங்க. முதல்ல அவங்க தான் வர்றாங்க, நான் என்ன பண்ணணும்னு தெரில எனக்கு அப்படின்னு தான் வர்றாங்க. வந்தவொடனே நான் சொன்னேன், சரி இது என்னன்றதை பார்ப்போம், பையனை கூப்பிட்டுவாங்க. அப்புறம் அந்த பையனையும் சும்மா இந்த அங்கிள்கிட்ட பேசுடா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு வர்றாங்க. என்ன ஏதுன்னு சொல்லாமல் கூப்பிட்டு வர்றாங்க. வந்தவுடனே என்னப்பா உனக்கு என்ன படிக்கணும்னு ஆசை அப்படி தான் நான் பொதுவாக அந்த குழந்தைகிட்ட ஆரம்பிக்கிறேன். இப்போ ஹையர் செகண்டரியில் இருக்கிறதுனால நான் டாக்டர் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு தன்னுடைய ஆசையை சொல்கிறான். நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கியாப்பா அப்படின்னு எங்களுடைய கான்வர்சேஷன் போயிட்டே இருக்குது. அந்த கான்வர்சேஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி டீப்பாக உள்ளுக்குள்ளே போக 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 தான் தெரியுது அவனுக்கு இன்றைக்கி பள்ளி மாணவர்களிடையே அதிகமாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு போதையாக நான் பார்ப்பது கூல் லிப்ஸ்னு ஒரு விஷயம். அது ஒரு போதை. அது எப்படி அதை சரி பண்ணணும் அப்படின்றத பெற்றோர்கள் மத்தியில் நிறைய விழிப்புணர்வு தேவைப்படுது. பள்ளிகளையும் அது பற்றின விழிப்புணர்வு தேவைப்படுதுன்றதை நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த குழந்தைக்கு, இந்த பையனுக்கு அந்த பழக்கம் இருக்குது. அவங்க அப்பா என்கிட்ட சொன்னது 6 மாதமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இப்போ 6 மாதமாகன்றாங்க. போய் பார்த்தோம்னா
அவனுடைய 8வது படிக்கிறதுலேருந்து அவனுக்கு அந்த பழக்கம் இருந்திருப்பதாக பேச்சுவாக்கில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரிய வருது. ஓகே, அப்படின்னா ஒரு வருடக்கணக்காக அந்த பழக்கத்தில் இருக்குது. 4 வருஷமாக அவனுக்கு அந்த பழக்கம் இருக்குது. எப்படி அவனுக்கு பழக்கமாச்சு இந்த இது அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட அப்படியே பேசும்போது அந்த பையன் சொல்கிறான், என் ஃப்ரெண்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ அவன் வந்து ஒரு நாள் சாப்பிட்டு பாரு, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு கொடுத்தான். சாப்பிட்டேன், எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. சரி, எப்படி இருக்கும்? அப்படியே ஒரு மாதிரி மிதக்கிற மாதிரி இருக்கும், ஜாலியாக இருக்கும். அவனுக்கு அது அவ்வளோதான், அதை அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியுது. சொல்லும்போது முகத்தில் ஆனால் ஒரு பெரிய மலர்ச்சி இருக்குது. அப்படியே ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவன் முகத்தில் ஒரு மலர்ச்சி இருக்குது. சரி, அந்த இது எடுத்துக்கிறேன்றது ரைட்டு. ஸ்கூலில் தான் எடுக்கிற. ஸ்கூலில் எடுக்கிறேன்றப்ப எப்படி உனக்கு ஆசிரியர்களுக்கு தெரியாதா அப்படின்னா அதெல்லாம் தெரியாது. இந்த தருணத்தில் பள்ளிகளில் இந்த டீனேஜ் பிள்ளைங்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீட்டில் இருக்கவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு பையனோ பொண்ணோ, இதில் பையன் பொண்ணு வித்தியாசம்லாம் இல்லை. இப்போ என்கிட்ட வந்தது ஒரு பையன்றதுனால அந்த பையனை பற்றி பேசுகிறோமே தவிர இதில் பையன் பொண்ணு வித்தியாசமே கிடையாது. எல்லா இடங்களையும் இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இந்த விஷயம் மாறி இருக்குது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நாம் தான் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொல்ல போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பையன்கிட்ட நான் கேட்குறேன், எப்படி தெரியாதா உனக்கு வீட்டில் ஸ்கூலில் இவங்களுக்கெல்லாம் டீச்சர்ஸ்க்கெலாம் தெரியாதா அப்படின்னா அவன் சொல்கிறான், இந்த கூலிப்ஸ் யூஸ் பண்ணால் ஒரு 20-25 நிமிஷத்துக்கு அப்படியே அந்த ஒரு மிதப்பில் இருக்கிற மாதிரி கிளாஸ்க்குள்ளேயே அவன் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 20-25 நிமிஷத்துக்கு அவன் அப்படி தான் இருப்பான். அப்போ வந்து அதிகமாக எச்சில் சுரக்கும். எச்சிலை துப்ப முடியாது அவனால். ஏன்னா வாயில் அது வச்சுருப்பான், எச்சில் சுரந்துக்கிட்டே இருக்கும். அந்த எச்சில் அவன் துப்பணும், ஆனால் உள்ளே முழுங்க முடியாதான். அது என்ன ரீசன் எனக்கு தெரில. உள்ளே முழுங்க முடியாது அங்கிள், அதனால் நாங்கள் துப்பணும். அப்போ கிளாஸில் சும்மா துப்ப முடியாது. கையில் கர்ச்சீப்பு வச்சுட்டு அதில் துப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ யார் ஒரு மாணவன் கையில் கர்ச்சீப்பை அடிக்கடி வாயில் வச்சுக்கிட்டு இருக்கிறானோ அந்த மாணவர்களை நாம் கொஞ்சம் கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வந்துடணும். எல்லாருமே தப்பு நான் சொல்ல வரல, ஆனால் இது இருந்துச்சுன்னா கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே நம்ம கொண்டு வந்துடணும். இது ஒரு ஆசிரியர், ஏன்னா பள்ளியில் தான் இது நிறையா நடக்குது. இது ஒன்று. இந்த 1/4 மணி நேரம் 25 நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் அவனுக்கு அது தேவைப்படுது. அப்போ அது கிளாஸில் வச்சு அவன் ஓப்பன் பண்ணி போட முடியாது. போட்டால் ஸ்மெல் வருமா என்னன்றது தெரில. ஸ்மெல் வராது. பக்கத்தில் இருக்க பையன் என்ன ஏதுன்னு கேட்பான்ல, அவன் ஒரு வேளை ஆசிரியர்கிட்ட சொல்லிக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குல்ல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லி கேட்டு போக வேண்டியது, அங்கே ஓப்பன் பண்ணி வாயில் வச்சுட்டு வந்துட வேண்டியது. அப்போ எந்த ஒரு மாணவன் அடிக்கடி ரெஸ்ட் ரூமுக்கு போகணும்னு கேட்குறானோ வகுப்பில், அவனையும் நாம் கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வரணும். இது ரெண்டும் ஆசிரியர்களுக்கும். இல்லை வீட்டிலையே அந்த பையன் வந்து ரூமில் தனியாக இருக்கிறான், அடிக்கடி அவன் வந்து ஏதோ ஒரு டவல் மாதிரி ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறான் அப்படிலாம் உங்களுக்கு தெரியுதுன்னா நம்ம அவனை வந்து கண்காணிக்கணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பையன்கிட்ட இது எதுக்கு யூஸ் பண்ணுற அப்படின்னா அவன் சொல்கிறான் ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த பையனுடைய ஆசை எம்பிபிஎஸ் ஆகணுன்றது. சரி, இப்போ நீ என்ன மார்க் எடுத்துருக்கிற அப்படின்னா அது ஏதோ ஒரு மார்க் ஒன்று சொல்கிறான். இந்த மார்க் போதுமா? இல்லை பத்தாது. அப்போ அடுத்து படிக்க வேணாமா? படிக்கணும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது வாங்கிறதுக்கு காசு எங்கேருந்து வருது? காசு வீட்டில் ஏதாச்சும் தருவாங்க, அதை சேர்த்து வைப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். கொஞ்ச நேரத்தில் அப்புறம் அவன் பேசுகிறதுலேருந்து என்ன அவனாகவே கொஞ்சம் லீக்கேஜ், இந்த லாங்குவேஜில் கொஞ்சம் லீக்கேஜுக்கு வரும் அங்கங்கே. அதைத்தான் நம்ம வாட்ச் பண்ணணும். ஒரு கவுன்சிலராக முக்கியமாக எங்களுடைய வேலை என்னன்னு நான் நினைக்கிறேன்னா, அவங்க பேசும்போது அதில் வரக்கூடிய லீக்கேஜஸை கரெக்டாக நம்ம, அது மைன்யூட்டான லீக்கேஜாக இருக்கும், அதை கவனிக்கணும். அப்போ அதில் அவன் சொல்லும்போது அந்த அங்கே காசு வச்சுருப்பாங்களோ அதை எடுத்துகிட்டு போவேன் அப்படின்ற ஒரு லீக்கேஜ் ஒன்று வருது. அப்படின்னா வீட்டுக்கு தெரியாமல் காசை கையாள ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்துக்கு வர்றேன். இந்த செஷன் ஆரம்பிக்கும்போது ஒன்று சொல்லி தான் ஆரம்பிச்சிங்க. இந்த நிறைய க்ரைம்ஸு வந்து இந்த வயசுலேருந்து வருதுன்னு சொன்னீங்களா, அது எல்லாத்துக்கும் ஆரம்பம் எங்கே இருந்துன்னா இங்கே இருந்து தான். இந்த வயசில் நம்ம வீட்டில் இருந்து ஏதோ ஒரு காசு இருக்குல்ல, அதை வீட்டுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போய் இந்த போதைக்காக செலவிடுவது அப்படின்றது நாளாக
பத்தாமல் போகுது, இந்த போதை இவனுக்கு பத்தாமல் போகுது. இப்போ போதையின் அளவை கூட்டுறான், அதற்கான காசு அதிகம் தேவைப்படுது. இந்த காசு அதிகம் தேவைப்படும் போது அதுக்கு வீட்டில் பத்தாது, எடுக்க முடியாது, தெரிஞ்சு போயிடும் ஏதோ ஒரு ரீசன். அப்போ அவன் வந்து வெளியிடங்களில் கைகளை வைக்க ஆரம்பிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலையோ, ஃப்ரெண்ட்ஸில் யாராச்சும் காசு வச்சுருந்தாங்கன்னா அதை எடுக்கிறதோ, இல்லை அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் நிறையா சமூக குற்றங்களில் பார்த்தோம்னா இந்த யங்ஸ்டர்ஸினுடைய பெயர் அடிபடுது. அவங்க அந்த ஏஜில் இருக்கவங்க தான் நிறையா செய்கிறதாகலாம் இன்றைக்கி சர்வே வந்துட்டுருக்கு இல்லையா. அது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்னதாக இங்கே ஆரம்பிக்கிறது தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து போய் அங்கே வந்து அப்படி நிற்கிறதாக நான் பார்க்குறேன். அப்போ நாம் களைய வேண்டிய இடம் எது? அந்த குழந்தைகள் மத்தியில் நாம் களைய வேண்டிய முக்கியமான விஷயம் போதை. அதை பற்றின அவேர்னஸ் கொடுக்கணும். வீட்டில் இருக்கிறவங்க அதை கண்காணிக்கணும். நீங்கள் நம்புங்க, உங்கள் பையன் செய்யவே மாட்டான் அப்படின்னு 100% இன்றைக்கி உத்தரவாதம் மட்டும் இல்லவே இல்லை. பொண்ணு செய்யவே மாட்டா, என் பொண்ணெல்லாம் அப்படி இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது. இருக்கட்டும், நம்புங்க. அதுக்காக நம்பிக்கை இழக்க வேணாம். நம்பிக்கை இழந்துட்டு ஒரேடியாக கண்குத்தி பாம்பாக அவங்கள பாருங்கன்றது இல்லை. இதற்கும் வாய்ப்பு இருக்குன்ற அந்த ஒரு கான்ஷியஸோடு நீங்கள் கண்காணிக்கணும். கரெக்ட். இதில் பேரண்ட்ஸோட பங்கு தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா பையன் நல்லா இருப்பாங்க, ஒரு சந்தேகம் பேரண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த சந்தேகம் பையனுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவங்களும் தப்பாக மாறிடுவாங்க இனிமேல். இப்போ இந்த பையனுக்கு நான் வந்து ஒரு 4 மாதத்துக்கிட்டக்க ஏதோ கவுன்சிலிங் கொடுத்துருக்குறேன். அவன் மாறிட்டே வந்திருக்கிறான். இப்போ எனக்கு ரீசண்டாக ஒரு ஃபோன் கால் அவன்கிட்ட வந்து வருது. நான் மறுபடியும் இந்த தப்பை செஞ்சுட்டா தப்பு செய்யக்கூடாது அங்கிள், தப்பு செஞ்சால் என்ன ஆகும் அங்கிள்னு என்கிட்ட கேட்குறான். மறுபடியும் இந்த தப்பை நான் செஞ்சால் என்ன ஆகும் அங்கிள்? என்னடா நல்லதானடா போயிட்டு இருந்துச்சு. நான் யோசிச்சுட்டு என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டேன். இல்லை அங்கிள், வீட்டில் ஏதாச்சும் பேசும்போது நம்ப மாட்டேன்றாங்க, பழையபடி நான் அதை செஞ்சுருப்பேன்னு அவங்க சொல்கிறாங்க. நானும் அப்படி இல்லை, நான் சுத்தமாக மாறிட்டேன். இப்போது இந்த ஒரு மாதமாக நம்ம வந்து எந்த பழக்கமும் இல்லை, நான் அப்படிப்பட்ட நண்பர்களோடையும் சேர்றது இல்லை. ஆனாலும் வீட்டில் நம்பாமல் மறுபடியும் என்னை கேட்குறாங்க. அது எனக்குள்ளே என்ன இது, அப்போ திருப்பி செஞ்சுட்டா தான் என்னன்னு ஒரு எண்ணத்தை கொடுக்குது அங்கிள் அப்படின்னா. நான் சொன்னேன், இல்லைப்பா, மறுபடியும் சாக்கடையிலேருந்து வெளியே வந்திருக்கிறோம், மறுபடியும் சாக்கடைக்குள்ளே போகக்கூடாது. இது எவ்வளோ நாளாக நீ யூஸ் பண்ண? நான் 4 வருஷமாக யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீ மாறி இப்போ எவ்வளோ நாள் ஆகுது? 1 மாதம் ஆகுது. அப்போ 4 வருஷம் நீ உபயோகப்படுத்தினதை உங்கள் அம்மா அப்பா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நீ மாறிட்டேன்றதை இன்னும் அக்செப்ட் பண்ணலை அவங்க. அப்போ இதை மாறிஇருக்கேன்றதை அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணுற லெவலுக்கு நீ இன்னமும் நடந்துக்கிற ஆரம்பிக்கலை. அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசி. அவங்க அதை உணர்றதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசி. அதை விட்டுட்டு மறுபடியும் நான் தப்பு பண்ணுவேன் அப்படின்றது எந்த வகையில் சரியாக இருக்கும்? ஆமாம், ஒரு தப்பை பண்ணியிருக்கிறோம், அதை விட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னு நம்ம நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க நம்மளேன்றதுக்காக மறுபடியும் நான் அதே தப்பாக செஞ்சேன்னா இனிமேட்டு நீ எதை செஞ்சாலும் அவங்க நம்ப போகிறதில்ல. இன்னும் சொல்லப்போனால் எது நடந்தாலும் அதுக்கு நீ தான் உன்னை ப்ளேம் பண்ணுறதுக்கு அவங்க தயாராகிடுவாங்க. இந்த வீட்டில் ஏதாச்சும் ஒன்று நடந்துருச்சா அதுக்கு அவன் தான் காரணமாக இருப்பான்னு அவங்க மட்டும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சமூகமும் உன்னைய ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிடும், பார்த்துக்கோ அப்படின்னு அவனுக்கும் அந்த எச்சரிக்கையை கொடுத்துட்டு அவங்க பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு அவங்களுக்கும் சொன்னேன், நம்ப ஆரம்பிங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், கண்கொத்தி பாம்பாக பார்க்கணும் தேவையில்லை, கவனிங்க. அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்ற கவனிங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த கவனிக்கிறத அவனுக்கு தெரியாமல் கவனிங்க. அது நீங்கள் அவனுக்கு தெரிஞ்ச மாதிரியே கவனிக்க ஆரம்பித்தோம்னா அவன் அப்புறமேட்டு நம்மளை எதுக்குமே நம்பாமல் போயிடுவான். நீங்கள் அவன் மேலே நம்பிக்கை வைக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு அவன் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறது முக்கியம். இது மியூச்சுவல். அப்போ 2 பக்கமும் அந்த அக்செப்டன்ஸ் வரணும். இவன் மாறிட்டான் அப்படின்றத முதல்ல நீங்கள் நம்பணும். அந்த நம்பிக்கை தான் அந்த குழந்தைக்கு இனிமேட்டு பலமே. அப்பா அம்மா நம்ம செஞ்ச மிகப்பெரிய தப்பை கூட மறந்துட்டு நம்மளை நம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்றது அவனுக்கு மிகப்பெரிய பலம். அந்த பலத்தை அவனுக்கு நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லி அந்த செஷனுக்கு இன்னமும் ஆனால் என் கூட டச்சில் இருக்கிற அந்த பையன், அவனுக்கான இது இருக்குது. இப்போ ரீசண்டாக இது நடந்து 1 மாதத்தில் அந்த பையன் பேசுனது தான் எனக்கு மறுபடியும் ஷாக்காக இருந்தது. என்னடா அது கரெக்டாக போயிட்டு இருந்தது. அப்போ பேரண்ட்ஸ் கொஞ்சம் கண்காணிப்பு முக்கியம், அது அவனுக்கு தெரிகிற மாதிரி செய்யக்கூடாது. 1. 2வது நம்பணும். அதீதமாக கண்காணிக்கக்கூடாது. அதீதமான கண்காணிப்பு எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து கேமரா வச்ச மாதிரி அவனையே பார்த்துட்டு இருந்தால் அவன் என்ன பண்ணுவான் இல்லையா? அவன் அப்படி மாறினதுக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா நாமளும் ஒரு காரணம் தானே. நம்ம இப்போ கண்காணிக்கிறத ஆரம்பத்திலே கண்காணிச்சிருந்தா, குழந்தைகிட்ட ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்குன்றதை நம்ம அப்பயே கண்காணிச்சிருந்தா. கண்காணிக்கணும். பெற்றோர்கள் வந்து
நம்பணும். அதே சமயத்தில் இது ரொம்ப அந்த முள்ளு மேலே நடக்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான். அதை செய்யவும் செய்யணும், அதே சமயத்தில் முழுமையாகவும் நீங்கள் வந்து அதையே ஒரு வேலையாகவும் எடுத்து செஞ்சிடவும் கூடாது. பார்த்து பதம் விசா அந்த எக்காரணத்தை கொண்டும் முள்ளில் விழுந்த அந்த சேலை வந்து கிளியே பற்றாமல் எடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு கடமை பெற்றோர்களுக்கு இருக்குது. அதுதான் அன்றைக்கி உணர வைத்தது. இதில் முன்னாடி செல்ஃபோன் வந்துச்சுல்ல சார், செல்ஃபோன் வரும்போது எல்லாம் பிரமிப்பாக பார்த்தோம். அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செல்ஃபோனை அனுபவிக்க ஆரம்பித்தோம். அப்போ அந்த அனுபவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்ஷனுக்கு போயிடுச்சு. இது வந்து ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி வச்சுக்கலாம் சார். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய டீனேஜ் பசங்க வந்து டே 1லேருந்தே அனுபவிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அனுபவிச்சு அடிக்ஷனாக மாறிடுது. இப்போ அதே மாதிரி போதைப் பொருள் பேசணும் அப்படின்னா அந்தளவுக்கு முன்னாடி அளவுக்கு புழக்கம் கிடையாது. இதுதான் போதைப் பொருளா அப்படின்ட்டு தெரிய வரதுக்கு நமக்கு ஒரு ஏஜ் தேவைப்பட்டுச்சு. ஆனால் இதுதான் போதைப் பொருளா, இது இன்றைக்கி அனுபவிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் வருது இல்லை சார், அந்த குறிப்பாக அந்த டீனேஜ் பசங்களுக்கு. அந்த மைண்ட் செட்டுக்கு என்ன காரணம்? அதாவது எல்லாத்தையும் அனுபவிச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு உந்துதல் உங்களுக்குள்ள இருக்கா? அந்த வயசு அப்படிப்பட்ட வயசு, எதையுமே செஞ்சு உணரக்கூடிய ஒரு வயசு. ஆனால் மோஸ்ட்லி எல்லாருமே அந்த வயசை தாண்டி தானே சார் வராங்க. ஆமாம். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரேஷன்லாம் இந்த மாதிரி அந்த அளவுக்கு தப்புல நமக்கு தெரியுது இல்லையோ, நமக்கு தெரியலை, அவங்க சொல்லலை. எல்லாருமே ஏதோ, அதாவது போதைன்றதை விட்டுருவோம், ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு தவறை செய்து அதுலேருந்து ஏதோ ஒரு பாடம் கற்றுக்கொண்டு வந்தவங்களாக இருப்போம். இல்லைன்னா செய்து பாடம் கற்றுக்கொள்ளாமல் கடந்தவங்களாக இருப்போம். நிச்சயமாக ஏதோ தப்பு பண்ணியிருப்போம். அந்த டீனேஜ் வயசில் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணி தான் மீண்டு வந்து. ஆமாம், அதான் ஒன்று மீண்டு வந்திருப்போம், இல்லை மீண்டு வராமல் கடந்திருப்போம். அதனுடைய வெளிப்பாடு தான். நான் சிம்பிளாக சொல்லுவோமே, டீனேஜில் தான் ஒரு ஆள் சிகரெட் பிடிக்க கற்றுருப்பாங்க. புகைப்பிடிப்பது என்பது அந்த வயசில் தானே வருது. அப்போ அந்த வயசில் அது தவறுன்னு புரிஞ்சிச்சுன்னா அதை விட்டுருப்பாங்க. தவறுன்னு புரியாமல் கடந்தது லைஃப் லாங்காக புகைப்பிடிக்கிறவங்க இருந்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. இது ரொம்ப சாதாரண. ஒரு காலத்தில் பெற்றோர்களுக்கு தெரியக்கூடாதுன்னு புகைப்பிடிச்சவங்க ஒளிஞ்சு புகைப்பிடிச்ச காலங்கள்லாம் இருந்துச்சா இல்லையா? இன்றைக்கி அப்படி இல்லை. எல்லா இடங்களையும் எல்லாரும் புகைப்பிடிப்பதை பார்க்க முடியுது. அப்போ அதை தவறுன்னு அவங்க ரியலைஸ் பண்ணலைன்னு தானே அர்த்தம். அது மாதிரி தான் போதையும், அது மாதிரி தான் செல்ஃபோனும், எல்லாமே அது மாதிரியான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அந்த ரியலைசேஷன் கொடுக்கறதுக்கு இந்த சமூகமோ இல்லாட்டி பெற்றோரும் எங்கேயோ தவறிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க ரோல் என்ன சார் இதில்? இந்த இதில் வந்து எல்லாரும் பெற்றோர்கள் அதிகமாக செய்தி பார்க்குறாங்க. நிறைய டீனேஜ் குழந்தைகள் வந்து அந்த மாதிரி ஒரு போதை பழக்கத்தில் சிக்கிறாங்க. டெய்லி ஸ்கூலில் வந்து நீங்கள் சொன்னது போல் கூலிப்லாம் வச்சு இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறையா செய்திகள் பார்க்குறாங்க. அவங்க வீட்லேயும் டீனேஜ் பசங்க இருப்பாங்க இல்லையா? அந்த செய்தியை கடந்து போயிடாமல் அந்த டீனேஜ் பசங்கள் மீது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்க்கணும். எங்கள் வீட்டில் இது நடக்காதுன்னு நம்புகிறாங்க, என் பிள்ளை இப்படி இல்லைன்னு நம்புகிறாங்க. அப்படிலாம் இல்லவே இல்லை. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எல்லாமே மாறி போயிடும். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். இதை செஞ்சால் என்ன அப்படின்ற ஒரு 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 உந்துதல் உள்ளுக்குள்ளே அந்த குழந்தைக்கு வந்துருச்சுன்னா செஞ்சிடும். பல இடங்களில் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குழந்தைங்கள்ட்ட இதை பற்றி பேசுகிறதையே நம்ம தவிர்த்துடுறோம். குழந்தைங்கள்ட்ட சொல்லித்தர்றதை தவிர்த்துடுறோம். இதனுடைய இம்பேக்ட் என்னன்றதை பெற்றோர்கள் கட்டாயம் சொல்லி தரணும். அந்த வயசில் அவங்கள்ட்ட அதை சொல்லிட்டோம்னா, இந்த ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அதுலேருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட கிடைக்கிது. இன்னொரு விஷயம் நான் இங்கே சொல்கிறேன், பியர் குரூப்ஸினுடைய ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து என்ன தான் பெற்றோர்கள் சொன்னாலும் ஆசிரியர்கள் சொன்னாலும் அதனுடைய அழுத்தம் கூடத்தான். அப்போ இந்த குழந்தைங்க யார் யார் கூட பழகுறாங்கன்றதை முதல்ல நாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் பெற்றோர்களாக. இந்த பையன் எப்படிப்பட்டவன், இவங்க அப்பா அம்மா யார், என் பையன் யார் யார் கூட பழகுறான், என் பொண்ணு யார் யார் கூட பழகுறாங்கன்றத பெற்றோர்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இந்த பையன் உங்கள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டால் அப்படியா அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்துட்டாங்கன்னா சீக்கிரம். இதில் சார் நீங்களும் இந்த ஸ்டேஜை கடந்து வந்திருப்பீங்க. இந்த டிஸ்கஷனை எப்படி பெற்றோர் வந்து வீட்டில் ஓப்பன் பண்ணுறது? ஏன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பையனுக்கு எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கலாம். எடுத்தோடனே வந்து இந்த மாதிரி நீ ஸ்கூலுக்கு போகிறப்ப இந்த மாதிரி போதைப் பொருள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டேரெக்டாக ஓப்பன் பண்ணுறது சிக்கலாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த போதைப் பொருளை இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி ஆயிரும். அந்த பையனுக்கு தெரியாத பையனுக்கு இது மாதிரி இருக்குன்னு நாமளே இது பண்ண மாதிரி ஆயிரும். உங்களோட பார்வையில் நீங்கள் அந்த டிஸ்கஷன் எப்படி ஆரம்பிப்பீங்க சார்? அந்த பெற்றோர்களுக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா இப்படி ஆரம்பித்தா உங்களுக்கும் சேவ் பையனுக்கும் சேவ் பண்ணால் டிஸ்கஷன் எப்படி ஆரம்பிப்பீங்க? பொதுவாக பேரண்ட்ஸ் வர்றவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, என்னன்னு தெரில சார், என் பையன் இப்படி இருக்கான், என் பொண்ணு இப்போ இருக்கான்னு தானே வர்றாங்க.
அப்போ நம்ம பேசும்போது, குழந்தைகள்கிட்ட பேசும்போது உனக்கு பிடிச்ச விஷயங்கள் எது எது, உனக்கு பிடிச்ச விஷயம் எது, ட்ராயிங் பண்ண பிடிக்கும், டான்ஸ் ஆட பிடிக்கும், விளையாட பிடிக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே வர்றப்ப சில சமயங்களில் இந்த குழந்தைங்கள்ட்ட இருந்து இந்த லீக்கேஜ் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எனக்கு எதுவுமே பிடிக்கிறது இல்லை அப்படின்னாங்கன்னா நம்ம கொஞ்சம் அலர்ட் ஆகணும். எனக்கு தனியாக இருக்கிறது பிடிக்குது அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் குழந்தைங்க சொல்கிறாங்கன்னா, நார்மலாக இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா நாம் கொஞ்சம் அலர்ட் ஆக வேண்டிய ஏரியா அங்கே இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். எப்படி ஆரம்பிப்பேன் நீங்கள் கேட்டது அதுதான். இது தவறான விஷயம்ன்றதை எப்படி அந்த குழந்தைகள்கிட்ட ஆரம்பிப்பேன், இல்லை பேரண்ட்ஸ்கிட்ட எப்படி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை சொல்லிவிட்டு நான் அதுக்குள்ளே வந்தேன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பள்ளி அதுக்கு நான் ஒரு ட்ரைனிங்காக போயிருக்கிறேன். டீன்ஸுக்கு மெயினாக ட்ரைனிங், மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கணுன்றதுக்காக கூப்பிடுவாங்க. அப்படி நான் ஒரு பள்ளிக்கு போயிருக்கிறேன். போகும்போது அந்த தலைமை ஆசிரியர் வருத்தமான விஷயத்தை என்கிட்ட பதிவு பண்ணார். என்னென்ன தெரியல சார், இந்த மாதிரி போதை பழக்கம் அதிகமாக இருக்குது குழந்தைங்கள்ட்ட. காரணம் சில கடைகள் வந்து அதை கொடுக்குறாங்க, குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது எல்லாமே சொல்கிறாரு. அப்புறமேட்டு அதற்கு என்ன பண்ணணும்னு தெரியலன்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அந்த மாவட்ட ஆட்சியர், அப்புறம் அங்கே இருக்க எஸ்பி அவங்களுக்கு எனக்கு தெரிந்த ஒரு ஹையர் அத்தாரிட்டி ஒருத்தவங்க மூலமாக சொல்லி என்னென்ன ஆக்ஷன் எடுக்க சொல்லி இம்மிடியேட்டாக கொஞ்சம் ஒரு 2 நாளைக்குள்ளே அதுக்கான தீர்வு அவங்களுக்கு கிடைத்ததாக அந்த தலைமை ஆசிரியர் ரொம்ப சந்தோஷமாக ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்றத பெற்றோர்கள்ட்ட சும்மா ஒரு இன்சிடெண்ட்டு மாதிரி சொல்கிறது. அந்த ஸ்கூலில் பாருங்கள், நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம், அவ்வளோ நல்ல ஸ்கூலு, நல்லா குழந்தைகளுக்கு எல்லாமே கொடுக்கணும்னு நினைக்கிற ஸ்கூலு, அங்கே போய் பேசிகிட்டு இருக்கிறப்ப இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எனக்கு எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னே தெரிலங்க அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கும்போது பெற்றோர்களுக்கு ஒருவேளை நம்மளும் சரியாக இருக்கணுமோன்ற ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்கும். இது வந்து நான் போகிற மீட்டிங்கில் நான் நிறைய இடங்களில் சொல்கிறது என்னென்னா, இது குழந்தைகளுக்கு கொடுக்குற மீட்டிங்கிறதை தாண்டி பெற்றோர்களுக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்கள். இவங்களுக்கு எவ்வளோ தூரம் சொல்லணுமோ அதை விட அதிகமாக நான் அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கூடுமான வரைக்கும் ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் நடக்கிற இடத்துல என்னை கூப்பிடுங்க. அப்போ தான் நான் குழந்தைகளுக்கும் சொல்ல முடியும், பெற்றோர்களுக்கும் சொல்ல முடியுன்றதை நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு முக்கியமான விஷயம், பெற்றோர்களுக்கு அதை பற்றி எஜுகேட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ அவங்கள்ட்ட நம்ம ஆரம்பிக்க இப்படி தான், நம்ம பக்கத்தில் கூட இப்படி தாங்க ஒரு பையனுக்கு ஆகிப்போச்சு அப்படின்னு ஆரம்பித்தோம்னா, அதுக்கப்புறமேட்டு உண்மையில் அவங்க ரியலைஸ் பண்ணியிருந்தான என் பையன்ட்டையும் கூட இதே மாதிரி நான் ஒன்று பார்த்தேன் சார் அப்படின்னு அவங்க ஆரம்பிப்பாங்க. இல்லை நம்மள்கிட்ட வந்து இதுதான் ரீசன், இப்போ இந்த பையனோட இது பார்த்திங்கன்னா இதுதான் பிரச்சனைன்னு என்கிட்ட வந்தாங்க. நம்மளால் அதை இப்போ நேரடியாகவே அவங்கள்ட்ட அதை பற்றி அந்த பையன்கிட்ட கொஞ்சம் நேரத்துலேயே அதை பற்றி பேசி வாங்க முடிஞ்சது. பார்த்தா அவங்க சொன்னதாக ஒரு 6 மாதமாக இருக்கும்னு நினச்சேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ஒரு 4 வருடங்களாக இருந்தது தான் காரணமே தவிர, மற்றபடி பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸை கண்டுபிடிச்சி நம்மள்கிட்ட கூப்பிட்டு வர்றாங்க. சில இடங்களில் பள்ளியில் கண்டுபிடிச்சி அதை பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி பேரண்ட்ஸ் வந்ததும் இருக்குது. பள்ளியில் கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி பையன்கிட்ட ஏதோ ஒரு பழக்கம் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ பள்ளியிலையும் கொஞ்சம் நிறையா இந்த விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. தெரிஞ்சு போய் பார்க்குறது, அங்கே கடைகள், அந்த கடைக்காரங்க தான் அதிகமாக அதற்கான ஒரு காரணகர்த்தாவாக இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு எத்திக்ஸ் வேணும் இனிமேட்டு. அது வெறும் பணம் சம்பாதிப்பது மட்டுமே தன்னுடைய வாழ்க்கை முறையாக வச்சுக்கிறாம இந்த கடைக்காரங்க, அதில் ஒரு எத்திக்ஸ் இருக்கணும். என் பையன் அங்கே இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், என் பொண்ணு அங்கே இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் அவனு கொஞ்சம் யோசிக்கணும் கடைக்காரங்களும். என்கிட்ட வந்தவங்கள்ட்ட நான் சொல்கிறது, உங்கள் பையன் ஸ்கூலுக்கு போகிறப்ப எப்படி போகிறாரு, வர்றப்ப அதே மாதிரி வர்றாரா அப்படின்னா அவன் கொண்டு போகிற திங்ஸ் முதற்கொண்டு உங்களால் சரிபார்க்கப்பட்டிருக்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி கர்ச்சீப்பு, நீங்கள் அந்த கர்ச்சீப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் ப்ரௌனிஷாக கலராக இருக்குமாம்மா. இந்த யூஸ் பண்ணுற இது, இந்த எச்சி துப்பிகிட்டே இருக்காங்க இல்லையா, அது வந்து ஒரு மாதிரி கலர் அதில் வந்து அப்படியே படிய ஆரம்பிக்குமா இந்த கர்ச்சீப்பில். துவைக்கிறீங்கள, இது என்னடா இந்த இப்படி இருக்குன்னு என்றைக்காவது கேட்டிருக்கீங்களா குழந்தைகள்கிட்ட? கேட்கணும். தெரியல, என்ன கரைன்னே தெரில அப்படின்னு நீங்களா துவைச்சி போட்டுறீங்க. இல்லை துவைச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த கரை இருக்குன்றதை ரிலைஸ் பண்ணுறீங்கன்னா துவைச்சதில் வந்துருக்கும். நம்மளாவே கூப்பிட்டு கேளுங்க, அப்பா நீ யூஸ் பண்ணுற கர்ச்சீப்பு ஏன்ப்பா இப்படி இருக்குன்றதை கேளுங்க. கேட்டு அவங்கள்ட்ட பதில் வாங்குங்க அப்படின்லாம் இப்போ பேரண்ட்ஸுங்க சில விஷயங்கள் சொல்லித்தர வேண்டியிருக்குது. அப்போ ஆரம்பிக்கும்போது இப்படி தான் நான் ஆரம்பிக்கிறேன்.
வெளியிடங்களில் இப்போலாம் நம்ம நடந்துக்கிறத பார்த்துட்டு தான் இருக்கிறோம். யாரை நம்புறதுனே தெரில. அப்படி தான் நான் பொதுவாக பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லும்போது, இது மாதிரியான விஷயங்களுக்காக வந்துங்கன்ட்டு சொல்லும்போது, இல்லைன்னா மொத்தமாக ஒரு அவநம்பிக்கையை விதைக்கிற மாதிரி ஆகிடும். அப்படி இல்லை, இது மாதிரியான விஷயங்களுக்காக வர்றாங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம இந்த மாதிரி தான். ஸோ அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நம்ம பையன் மட்டும் தனியாக பண்ணல, இது தப்பு நடந்துட்டு இருக்கு, அது ஏஜுக்காகவும் நடக்கலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியும். பாதி பேர் தெரிஞ்சிருக்கும், பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தான் பையன் இதில் இன்வால்வே ஆகிருக்க மாட்டான்ற நம்பிக்கையோடு வர்ற பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க. இல்லைப்பா, எல்லாருமே இதில் இன்வால்வ்டு தான். இன்னும் சொல்ல போனால் கடைக்காரங்க விற்கிறது வெளியில் தெரியாமையாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. அப்போ கொஞ்சம் இதில் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு இரும்பு கரம் கொண்டு அரசு, அப்புறமேட்டு காவல்துறையை சேர்ந்தவங்க எல்லாருமே இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இதை நான் பார்க்குறேன். இதுதான் தொடர்ச்சிங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பெரிய கிரைமுக்கெல்லாம் ஆதாரம் வந்து இங்கேருந்து ஆரம்பமாகிறதா தான் நான் பார்க்குறேன். நீங்கள் சொன்னீங்களே நிறையா கிரைம்ஸில் இளைஞர்கள் ஈடுபட்டிருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி இது இருக்குது. இப்போ ரீசண்டாக ஒரு ஃபில்ம் கூட மலையாளத்தில் வந்து ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. அதில் பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா இந்த போதை பழக்கம் இருக்குது. அதை எடுத்தாச்சுன்னா அப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியல. இல்லை, அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இளைய சமுதாயம் போய்கிட்டு இருக்குது. அதை சரி பண்ணி கொண்டு வர வேண்டிய மிகப்பெரிய கடமையும் பொறுப்பும் பெற்றோர்களுக்கும் சமுதாயத்துக்கும் எல்லாருக்குமே இருக்குது. அதை நாம் உணரும் பொழுது நிச்சயமாக பசங்களை வெறுமனே பார்க்காம கண்காணிக்கிறதுல ஆரம்பித்து, பேசுறதுல ஆரம்பித்து, அவங்க எதெல்லாம் கற்றுக்குறாங்கன்றதை பார்க்குறத ஆரம்பித்து, பெற்றோரோட பங்கு இந்த டீனேஜ் பசங்களுக்கு பின்னாடி பெருசாக இருக்குது. நிச்சயமாக பெற்றோர்களுக்கு மட்டும் இல்லைன்னு சொல்கிறேன். ஆமாம், பெற்றோர்களுக்கும் இருக்குது. சமுதாயம், ஆசிரியர்கள், அரசு எல்லாருக்குமே இருக்குது. இதில் கடமை இருக்குது. ரைட் சார், ரொம்ப நன்றி சார். நன்றி.